ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. முருகபெருமானின் அடியவருக்கும் முருகபெருமானின் பக்தர்களுக்கும் முருகபெருமானின் அடிமைகளுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகபெருமானுடைய கந்தர் அனுபூதி. கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு அருணகிரிநாதரால் அருள பெற்றது தான் இந்த கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் முருகபெருமானுடைய பேரருளை பெற்ற பின்பு, முருகபெருமானை நேரில் கண்டு தரிசனம் செய்த பின்பு, முருகபெருமானின் அனுபூதியை பெற்ற பின்பு நமக்கு கொடுக்கப்பட்டது தாங்க இந்த கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் தினமும் ஒரு பாடல், அதாவது ஒரு 4 வரி பாடலை ஒரு முறை சொல்லி நாம் முருகபெருமானை வழிபாடு செய்தால் நம்ம கேட்டது எல்லாம் கொடுப்பாருங்க. நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அத்தனையும் நமக்கு கொடுத்து நம்ம இந்த பூ உலகத்தில் நல்ல முறையில் வாழ செய்வார். நம் காலம் முடிந்து மேல் உலகம் சென்றாலும் அங்கும் நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுப்பாருங்க. முருகபெருமான வழிபாடு செய்கிறவங்க அனைவருக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஒரு சிலர் சொல்கிறப்ப நான் தினமும் இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்கிறேன், நான் தினமும் முருகபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறேன், எனக்கு வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இது தவறான கருத்துங்க. நமக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அந்த நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பார். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது நம்மளுடைய கர்ம வினை அனைத்தையும் கரைத்த பின்பு தான் நமக்கு வாழ்வில் சுபிட்சமான ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பாருங்க. கர்ம வினையோடு நமக்கு நல்ல வாழ்வை கொடுத்தா அந்த கர்மமானது அந்த நல்ல வாழ்வையும் கெடுத்து விட்டுரும். அப்படிங்கிறதால தான் கஷ்டத்தை எல்லாம் முதல்ல கொடுத்துட்டு பிற்பாடு நமக்கு நல்லதை அருள்வார். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நமக்கு பின்னால் வர்ற நம்ம குழந்தைகள், நம்ம சந்ததிகள் நல்ல முறையில் வாழ்வாங்க. நம்ம குடும்பத்திற்கு ஒரு நல்ல அற்புதமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடியதுங்க முருகபெருமானுடைய வழிபாடு. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முருகபெருமானுக்கு 6 படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. 6 படை வீடில் மட்டும் முருகபெருமான் இருக்கிறது இல்லைங்க. ஒரு சிறிய அம்பாள் கோவில் இருந்தாலும் அங்கும் முருகபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். ஒரு சிவபெருமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் முருகபெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதி இருக்கும். எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகபெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகபெருமானை வழிபாடு செய்யாத பக்தர்களே கிடையாது. முருகா என்ற திருநாமத்தை சொல்லாத மனிதனே கிடையாது. முருகனுக்கு அத்தனை பக்தர்கள், அத்தனை அடியவர்கள், அத்தனை அடிமைகள். முருகபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் சிறப்பான பலனை கொடுக்கணும், அவன் இன்னைக்கு இல்லை எப்பவுமே நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் முருகபெருமான் பொறுத்திருந்து தான் நமக்கு சில நல்ல காரியங்களை கொடுப்பாருங்க. நம்ம அவருக்கு உரிய பாடல்கள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் கொஞ்சம் சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும். கர்ம வினை கரையணும் அப்படின்னா இறை வழிபாட்டில் நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக இறை வழிபாடு செய்யணும். அதாவது ஏனோ தானோன்னு செய்யாமல் மனதில் நம்பிக்கையோடு செய்யணும். பெரிய அளவில் பூஜை புனஸ்காரங்கள் விரதங்கள் இது எதுவுமே நம்ம இருக்கலை அப்படின்னாலும் நமக்கு மனதில் நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தால் போதுங்க. மனதில் நம்பிக்கையோடு நம்ம முருகபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்ம கேட்ட வரம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான வாழ்வு அமையுங்க. நாமும் நல்லா இருப்போம், நம்ம சந்ததியும் நல்லா இருப்போம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாமல் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. நிச்சயமாக கிடைக்கும். கேட்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் உன்னதமான வாழ்வை கொடுத்து அருளக்கூடியவருங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், அற்புதமான தெய்வம். அவரை வழிபாடு செய்து அவர்கிட்ட வரங்களை பெற்று அவர் மூலியமாக இன்னைக்கு நல்லா இருக்கிற ஒவ்வொரு பக்தன்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தான், அதை பற்றி அனுபவத்தை கேட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது தெரியும். அனுபவித்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க. அதனால் நம்பிக்கை இல்லாமல் வழிபாடு செய்யவே செய்யாதீங்க. தயவு செய்து தேவையில்லாத கமெண்ட்டை கொடுக்கவே செய்யாதீங்க. ஏன்னா ஒருத்தர் நம்பிக்கையோடு செஞ்சு வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க. நீங்கள் நான் இத்தனை நாள் செஞ்சு எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவங்க நம்பிக்கையும் சேர்ந்து நம்மளால் ஒடுக்கப்படுது. அதனால் மற்றவர்களுடைய நம்பிக்கையை நம்ம கெடுக்கவே கூடாதுங்க. நம்பிக்கையோடு நீங்களும் வழிபாடு செய்யுங்க, மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுங்க. அந்த வழிபாடு தான் நமக்கு நல்ல பலனை பெற்று கொடுக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கந்தர் அனுபூதி 4 வரி இந்த பாடல் சொல்லி நம்ம முருகபெருமான வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் அந்த பாடலையும் இப்போ பார்க்கலாம்.
கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வெளிநாச்சியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவவினை ஐவாய் வழி செல்லும் அவவினை. இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. மனமே, ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகபெருமானின் வீர கழல்கள் அணியப் பெற்ற திருவடிகளை அடைந்து முக்தியை பெறுவாயாக. உடல், வாய், கண், மூக்கு, காது ஆகிய ஐம்பொறிகள் வழியாக உண்டாகும் ஆசைகளை உறுதியாக விட்டு விடுவாயாக. முருகப்பெருமான் கிட்ட அது வேணும் இது வேணும், எனக்கு அது கொடு இது கொடு அப்படின்னு கேட்கிறத காட்டிலையும், முருகா என்னுடைய வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைச்சிட்டேன், இதில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத நீ தீர்மானம் பண்ணிக்கோ, எனக்கானது நல்லதை அனைத்தையும் நீ எனக்கு அருள்வாயாக முருகப்பெருமானே அப்படின்னு நம்ம வழிபாடு செய்தாலே போதுங்க. நமக்கு வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அவருக்கு தெரியுங்க நமக்கு எப்போ எதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் நம்ம தேவையில்லாமல் மனச்சஞ்சலப்படாமல் மன உறுதியோடு மன வலிமையோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் இவை அனைத்தையும் விட்டு விடலாம்.